இது வரைக்கும் விஜயபாஸ்கர் கோட்டை விட்டு நான் சொல்றேன். 2 காவிரி திட்டத்தை 310 கோடிக்கு ஒன்று, 320 கோடிக்கு ஒன்று, 2 காவிரி குடிநீர் திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி பெற்றதுனா நிதியை ஒதுக்கியது அதிமுக ஆட்சியில 2யும் எடப்பாடியார் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில பைப்பை திறந்து தண்ணி கொடுத்தாரு. அந்த தண்ணி தான் இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கு. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதான் அது தனியா போயிட்டு இருக்கு. அரசு மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை கொடுத்தது யார்? விஜயபாஸ்கர் போராடி கொடுத்திருக்கிறேன். அதிமுக ஆட்சியை கொடுத்திருக்கிறேன். அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் திறந்தார். அரசு பல் மருத்துவ கல்லூரியை கொடுத்திருக்கிறேன். ஆலங்குடி தொகுதிக்கு டிப்ளமோ கல்லூரியை கொடுத்திருக்கிறோம். ராணிமலை தொகுதிக்கு வேளாண்மை கல்லூரியை கொடுத்திருக்கிறோம். ஐடிஐ கல்லூரியை கொடுத்திருக்கிறோம். முனிசிபாலிட்டி எவ்வளவு பெரிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். நீங்க எண்ணி பாருங்க. இந்த பூங்கா யார் கொண்டு வந்தது? அதிமுக ஆட்சியில. காவிரி கொண்டு வந்தது அதிமுக. நான் 3 வருஷமா எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாவட்ட அமைச்சர் என்ற முறையில சட்டத்துறை அமைச்சர் ஏற்கனவே எனக்கு சட்டத்துறை தான் இருக்கு, என்னை யாரும் சரியா கவனிக்கல புலம்பிட்டு இருக்காரு. அவருக்கு அதிகமான அதுக்கு நல்ல வேணும்னா அவர் தன்னுடைய இருப்பை இப்படி காமிக்க கூடாது. மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக கஷ்டப்படணும். கஜா புயல் நாங்க எப்படி களத்துல நின்னோம், எப்படி கொரோனா காலத்துல களத்துல நின்னோம், எப்படி எதனாலும் மக்கள் பிரச்சனை களத்துல நிற்பதுதான் விஜயபாஸ்கர் களத்துல நிற்க போராடுவேன். இதனுடைய போராட்ட குளம் அதுக்காக திசை திருப்புற மாதிரி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இப்போ நான் ரொம்ப கண்ணியத்தோட பேசுறேன். இதற்கு பிறகும் ரகுபதி அவர்கள் ஒரு வயதுல பெரியவர், எங்க அப்பாவுக்கும் அவருக்கு ஒரே வயசு. அதனாலதான் நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாளுறேன். இனிமேலாவது ரகுபதி அவர்கள் இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை, தனிநபர் தாக்குதல்களை திமுக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. மூளைக்கு திரைத்துறையில் அவர் என்ன பண்ணிருக்காரு, திரைமறைவு துறையில் அவர் என்ன பண்ணிருக்காரு, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நான் மூளைக்கு நான் தெருமுனை பிரச்சாரம் போட்டு அதிமுக ஒன்னும் சாதாரண இயக்கம் அல்ல. அதிமுக 1000 காலத்து பயிர், இன்னும் 1000 ஆண்டு காலம் அதிமுக நிலைத்திருக்கணும். அதிமுக அவருக்கும் தெரியும், அவர் அதிமுக இருந்தவர் தானே. இந்த இயக்கத்தை சாதாரணமா அவர் நினைத்து விடக் கூடாது. அமைதியா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனை அவர் சீண்டி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க.